விருச்சிக ராசி அன்பர்களே, தை மாதம். தை மாதம் உங்களுக்கு ஒரு காரிய ஜெயத்தை, வெற்றியை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். குரு அஷ்டமத்தில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, மாதக்கோள்கள் எப்பல்லாம் சாதகமா இருக்கிறதோ, அப்பல்லாம் உங்களுக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கும். அப்படி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாதத்த நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். அடுத்து குரு பயிற்சி ஆகும்போது நமக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயங்கள நீங்க ஒத்தி போட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நீங்க ஏதாவது ஒரு புது முயற்சிய செய்யணும்னு சொன்னா, அது இந்த தை மாதத்தில தாராளமாக செய்யலாம். புதுசா படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் எடுக்கணும், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொன்னா, அதை செய்யலாம். வேலை மாற்றம் செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, தாராளமா அத நீங்க செய்யலாம். உங்க பிசினஸ் சம்பந்தமா எதையாவது சரி பண்ணணும், எதையாவது எடுக்கணும், எதையாவது புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நீங்க செய்யலாம். அப்போ மணவயதில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் திருமண விஷயங்கள பார்க்கணும்னு சொன்னா, தாராளமா பார்க்கலாம். குருபலம் இல்ல இப்போ அவர் 8ல இருக்காரு. 9ல வரட்டும், அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாம, இந்த மாதத்தில தாராளமா விருச்சிக ராசியில இருக்க பொண்ணு இருக்காங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். பையன் இருக்கான்னா, பெண்கள தேடலாம். திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள செய்யலாம். இன்னமும் ஒரு படி மேல போயிட்டு, இப்போ இது போல டெய்லியும் ராசி பலன் சொல்றோம், கிரக நிலைகள் சொல்றோம். வாரத்தில வார பலன், மாத பலன், வருட பலன், கிரக பெயர்ச்சி பலன் இதெல்லாம் சொல்றோம். அதனால நெறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு. இவ்வளோ கிரகங்கள் இந்த அளவுக்கு வேலை பார்க்கிறது, ஜாதகன்றது இப்படி இருக்கு, தசாபுக்தின்றது இப்படி இருக்கு அப்படின்றது. அதனால சில பேர் அவங்களா என்ன பண்றாங்கன்னா, திருமணமானவர்கள் இப்போ குரு சாதகமா இல்ல, விருச்சிக ராசியில யாரோ ஒருத்தர் இருக்கோம். அதனால குரு நல்ல இடத்துக்கு வரும்போது நம்ம அந்த குழந்தைக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் கூட நினச்சிட்டு இருக்காங்க. அத கேட்கவும் கேட்குறாங்க, சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணியிருந்தாலும் கூட, அதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, குரு எங்க இருக்கார் அப்படின்றது முக்கியமான ஒன்று தான். குருவுக்கு பார்வைகள் இருக்கிறது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அத தாண்டி வேறு கிரகங்கள் பலன்கள தரக்கூடியதா இருக்கு. அதையும் பார்க்கணும். அப்படியாக குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அடுத்து சகோதரர்கள் சம்பந்தமா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறீங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். அது இந்த மாதத்தில நடக்கும். சகோதர ஸ்தானம். உங்க ராசியாதிபதியே சகோதர காரகன் தான். அவர் உச்ச பலத்த அடைந்திருக்கார். அதனால நீங்க சகோதரர்களோடு இருக்கக்கூடிய பிணக்குகள, பிரச்சனைகள, கோபதாபங்கள, சில பேர் வழக்கு வரைக்கும் போயிருந்தா வழக்குகள முடிவுக்கு கொண்டு வரலாம். அடுத்து இந்த மாதத்தில தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சித்து அதில பலனை அடையலாம். ஒரு விளையாட்டு வீரரா இருக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குன்னா, முதலாக அதற்காக போய் ஒரு பயிற்சியில சேர்றது. அப்படி சேர்ந்தவர்கள் அங்கிருந்து ஒரு போட்டி வருகிறதுனா, தைரியமா போய் கலந்துக்கிறது. திறமையெல்லாம் நீங்க பெற்றுட்டீங்க. ரொம்ப ஆண்டு உங்களுக்கு அனுபவங்கள்லாம் இருக்கிறது. வாய்ப்பு தான் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அதற்காக நீங்க முயற்சி செய்யறது. இந்த பலனை தாராளமாக சொல்லலாம். மேலும் நான் இந்த ஒரு வேலைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லட்சியத்தோடு, நான் மருத்துவரா தான் ஆகணும். நான் ஒரு இராணுவ வீரனா தான் வரணும். நான் காவல்துறையில தான் பணிபுரியணும். அப்படின்னு நீங்க அதற்காகவே போராடிட்டு இருக்கீங்கன்னா, கட்டாயம் அதில இந்த மாதம் உங்களுக்கு பலனை கொண்டு கொடுக்கும். அப்படியாக பல வழியில நன்மைகள் நடக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்கிறது. கவனமா இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, பெரும் பொருள் செலவு பண்ணக்கூடாது. முடிந்த அளவிற்கு சிக்கனத்த நீங்க கடைபிடிக்கணும். பணத்த அதிகமா செலவு பண்றது, கடன் வாங்குறது, நகைகளையோ அல்லது பத்திரங்களையோ அடமானம் வைக்கிறது. இத மட்டும் நீங்க தவிர்க்கணும். மற்ற எல்லா விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. தை மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தை மாதத்தில இந்த ஷியாமளா நவராத்திரின்னு சொல்லக்கூடியது இருக்குது. பொதுவா அந்த நவராத்திரி காலம்னு சொன்னா, எப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அப்படி ஒரு வழிபாட்ட நம்ம ஊர்ல செய்றோமா, இல்லையா? புரட்டாசியில வரக்கூடிய நவராத்திரி மாதிரி இல்லனாலும் கூட, இந்த காலத்தில அம்பாள் வழிபாட்ட நீங்க மேற்கொள்ளலாம். பொதுவா விருச்சிகத்துக்கு அம்பாள் வழிபாடு மிக விசேஷமான பலன்கள கொண்டு கொடுக்கும். அதனால முடியும் போதெல்லாம் அம்பாள் கோயிலுக்கு மாலை நேரத்தில, நல்ல சந்திரன் தெரியக்கூடிய அந்த சமயத்தில நீங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதத்தில விசேஷமான பலனை ஏற்படுத்தும்.